வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இதுதான் ஆக்சுவல் நியூ இயர். நம்மளுடைய பழைய சிவிலைசேஷன் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்து ஜனவரி 1 கொண்டாட மாட்டோம். இந்த மாதிரி அவங்கவுங்க நாட்டுக்கு ஊருக்கு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இயர் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ராசிக்கு பொறுத்தவரை ஒரு சின்ன தெளிவு ஒன்று கொடுத்துட்றேன். என்னென்னா, நம்ம வந்து பஞ்சாங்கம் படிப்போம், ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பஞ்சாங்கம். அதில் மெயினாக யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜானா குரு. இந்த வருஷத்துக்கு இது வந்து பராபவ வருஷம்னு சொல்லுவோம். இதில் வந்து ராஜா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இது வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் முறைப்படி, சரிங்களா? இதனால் இதில் நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. நம்மளுடைய உணவு தட்டுப்பாடுகள், பண பரிவர்த்தனை, போர்கள், இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நடக்க போகுது. உலக லெவலில் நிறைய விஷயம் நடக்க போகுது. அதையும் சொல்ல போகிறேன் கொஞ்சம். மெயின் என்ன, உலகம் என்ன நடந்தால் என்ன, முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுது. ஸோ அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னென்ன மெயினான விஷயங்கள், எதெல்லாம் முக்கியமான தகவல்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதில் எதுலலாம் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எதுலலாம் ஒன்றும் வீரியமாக இறங்கி செயல்படணும், இதுக்கு எந்தெந்த கடவுள் வழிபாடுகள் நல்லது, என்னென்ன பரிகாரங்கள், அதுவும் ஒரு ஜென்ரலாக உங்கள் எல்லாத்துக்குமே இதில் சொல்கிறேன். இதை கடைபிடிச்சிட்டு வர இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டாக அமையும். கும்பராசி, கும்பலக்னம். 6 வருஷம் நம்ம படுற பாடு இருக்குதே, அவ்வளோ கஷ்டம். ஆனால் கடைசியாக ஒரு 6 மாதம்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் வந்துடும். அதுவும் சுத்தமாக வரல, கஷ்டமே பட்டுட்ருக்குன்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அதே கஷ்ட லூப்புலேயே போய், இது வந்து ஒரு லூப் மாதிரி. நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி வரும். கஷ்டத்தையே சொல்லிங்கன்னா கஷ்டமே தான் வரும், சரிங்களா? கஷ்டப்படுறோன்னு தெரியும். ஆனால் இந்த 6 மாதம் பார்த்தா பெட்டராகிட்டே இருக்குது. ஏன்னா உங்களை வந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஓகேவா? இன்னும் அடுத்தடுத்த நல்ல விஷயம் இந்த தமிழ் வருட பரப்பில் என்னென்னா, ஜூன் 2லலாம் குரு பகவான் உங்களோட 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போது கொஞ்சம் இந்த காசு பிரச்சனைலாம் அப்படியே கம்மியாகுங்க. காசு பிரச்சனை கம்மியாகும். உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பார். நல்ல விஷயங்கள் நிறைய காதுக்கு வரும். கும்பத்துக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா ஒரு 5-6 வருஷம் கும்பக்காதல் நல்ல விஷயமே எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் விழும். ஏன்னா குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயம். இன்னொன்று, இந்த தமிழ் வருட பரப்பில் ஒரு பெரிய ரிலீஃப் யாருக்கு கிடைக்குதுன்னா கும்பராசிக்கு தான். என்னென்னா, ராகு பகவான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறார். அதாவது இந்த டிசம்பர் 5 டைமில் வரும் ராகுக்கு இது பயிற்சி. நம்ம பட்ட பாடுக்கு சனி பகவான் மட்டும் இல்லை, ராகு பகவானும் காரணம். அவர் கிளம்புறார். அதனால் பெரிய சந்தோஷம். நல்ல காசு கைக்கு வர நேரம். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது வீடு கிடைக்கிற பணத்தை கரெக்டான விஷயத்தில் போட்டுருங்க. வீடு வாங்குறது, ஸ்டாக் மார்க்கெட் வாங்குறதுலாம் ரொம்ப அறிவாளிங்க. சில பேர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வண்டியே வாங்க மாட்டாங்க. சார் வண்டினா டிப்ரிசியேஷன் சார், நான் வேறு எதனா ரெண்ட்டில் வாங்கி கூட போய்க்கிறேன். அதை எடுத்து வளர்கிற விஷயம். ஏன்னா வண்டியில் வாங்கினா அது தேயிற விஷயம். அதை வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா பெருசு, இல்லை சும்மா ஹாபிக்கு வாங்குறீங்கன்னா அதை டிப்ரிசியேஷன் அசட், அப்ரிசியேஷன் அசட்டில் போடணும். தங்கமோ வெள்ளியோ வீடோ போட கும்பம் நல்லா யோசித்து கரெக்டாக தான் பண்ணுவீங்க. இதை ஒன்றும் சிறப்பாக பண்ண இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக வளரும். இது ஒன்று. இன்னொன்று, சந்தோஷமான செய்தியை சொல்லணும்னா, லவ் எதனா செட் ஆகும் தேடி பாருங்கள். ஏன்னா கும்பத்துக்கு லவ் செட் ஆகிறது பெரும் பாடு. அது கும்பத்தோடைய ஒரு வரம்னு சொல்லலாம். லவ் அவ்வளோ செட் ஆகாது. இவங்க உண்மையாக பண்ணாலும் நிறைய புட்டுக்கும் நடுவில். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அந்த வீடு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. அதனால் லவ் பண்ணுங்க, நம்பிக்கையாக பண்ணுங்கள். சார் நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த கல்யாணம் மாற்றி விட்ருங்க. அதுதான் பெஸ்ட்டு. இதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னா அந்த எதிரிகள் தொல்லை கம்மிங்க. ஏன்னா உள்ளே பூந்து, அதாவது கும்பம் வந்து ரொம்ப நியாயஸ்தம். கல்யாணம் நடக்கும்போது வரதட்சணைலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம 4 பேரை கூட்டணும், அவங்க அப்புறம் மாப்பிள்ளைக்கு என்ன போடுறீங்க அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிடுவாங்க, பிரச்சனை ஆகிடும். அதனால் யாரை கூப்பிட்டு போகிறன்றதெல்லாம் பார்த்து கூப்பிட்டு போனீங்கன்னா சூப்பர். கல்யாணமும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கும்பத்துக்கு ஒன்ஸ் ஒருத்தங்களை பிடிச்சிடுச்சு அப்படின்னா பெருசாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டாங்க, ஏமாந்துருவாங்க. கும்பம் தெரியும்ல, கமெண்ட்டில் போடுங்க எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துடுறீங்க. அது வந்து ஃப்ரெண்ட்ஸுனால் பரவாயில்ல, இது லைஃப் மேட்ரு இது, சரிங்களா? அதனால் கல்யாணம் வந்து நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஒன்று. திருப்பியும் நான் சொல்கிறது முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறது, கடன் வாங்கிடாதீங்க. ஏற்கனவே நம்ம 5-6 வருஷமாக படுற கஷ்டம் போதும்.
நமக்கு நம்ம வாங்கின கடனை அடைக்கிறதுக்கே பெண்டு நிம்முறது. நீங்கள் கல்யாணத்துக்கெலாம் வாங்கி நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இழுத்து விட்டுருவாங்க. கடன் நம்ம தான் அடைக்கணும். வேணாம், இருக்கிற காசை வச்சு கோயிலில் தாலியை கட்டு குடும்பத்தை நடத்துகிற வழியை பாருங்கள். வாழ்க்கையில் ஜம்முன்னு ஜெயிச்சிடலாம். அண்டு பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் ஓஹோன்னு வளருங்க. அதை விட சூப்பர் வந்து ப்ராஃபிட் நல்லா வளரும். அதுவும் இந்த வருஷம் ஒரு டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும்லாம் ப்ராஃபிட் ரொம்ப ஆகா ஓஹோன்னு வளரும். சூப்பராக இருக்குது. டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் உங்கள் ப்ராஃபிட் ஹவுஸ்லலாம் வந்து கேது பகவான் ப்ராஃபிட் ஹவுஸ்லாம் அப்போ கூட நல்லா தாங்க இருக்குது. தூக்கம் தான் டிஸ்டர்ப் ஆகும். டிசம்பருக்கு அப்புறம்லாம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போத்துலேருந்தே இதில் தர்ப பாயில் படுக்க பழகிக்கோங்க. அது நிறைய லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வரோங்க. தர்ப பாயில் படுக்க கர்மா கிளியரன்ஸ் ஆகும், தூக்கம் நல்லா வரும். முக்கியமாக கும்பத்துக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு. சரியா? ஸோ பிஸ்னஸ் நல்லா வளரும், பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும், வேலையில் உயர்வு வரும், ப்ரமோஷனாகவோ சேலரி ஹைக்காவோ வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகவோ இல்லை ஏதாவது ஒரு டீமுக்கு உங்களை லீடராகவோ போட்டு வேலையிலையும் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் ரொம்ப கொட்டியிருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு வேறு இன்னும் முன்னேறணுன்னா குருமார்களை பிடிச்சிக்கோங்க. குருமார்கள் கனகபட்டியார், ராகவேந்திரர், சாய்பாபா, இந்த மாதிரி நம்மளோட வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற சித்தர்கள் குருமார்களை பிடிச்சிக்க வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா முன்னேறுவீங்க. இது எல்லாத்துலேயும் ஜெயிச்சு ராஜா கும்பம் மாதிரி டாப்பில் வந்துக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மங்கள சனீஸ்வரர். சனீஸ்வர பகவான் அவர் மனைவி ஜேஷ்டா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோடு இருக்கிற நிறைய கோவில்கள் இருக்குது. தேடி பாருங்கள். நம்ம ஒரு தடவை இதை பற்றி இன்டர்வியூ ஒன்று டீட்டெயிலாக கொடுப்போம். மங்கள சனீஸ்வரரை வழிபடுங்க. அதுவும் முக்கியமாக சனிக்கிழமைகளில் காலைல 6:30 மணிக்கு குளிகை நேரத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. எள்ளு சாதம் அன்னதானமாக கொடுக்க கும்பராசி அடுத்த வருஷம் நம்ம வந்து பட்டைய கலப்புறோம், நல்லா முன்னேறோம். இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு April 14 தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷத்துக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கோங்க. சரிங்களா? அது சொல்லி 12 கோடி தமிழர்கள் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்க்கை இருக்கும், பணம் எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், உங்கள் திருமணம் பற்றி, உங்களோட ஹெல்த் விஷயங்கள் பற்றி, ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒன்றும் அக்யூரேட்டாக எனக்கு தெரியணும் சார். ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ்ட் கமெண்ட்டெல்லாம் பார்த்தேன். இப்போ ரிஷபத்தில் மாந்தி இருந்தால் என்ன பயன், இதெல்லாம் கேட்டீங்க. இதான் ஒவ்வொரு ஜாதகம் பொறுத்து நிறைய மாறுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் தெளிவாக இதில் வந்து நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இப்போ அடுத்து நம்மளுடைய இன்டர்வியூஸ் பலன்களில் வந்து நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? கோவில்கள் சாமிகளை தாண்டி இது கூடவே விதைகள், தானியங்கள், அதாவது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் நம்ம சித்தர்கள் சொன்னது. நம்ம கோவில் கலசத்திலே தானியங்கள் வைக்கிறோம். அப்போ அந்த தானியங்களை நம்ம உடம்பில் வச்சுக்கிட்டால் எப்படி நம்ம உடம்பையே கோவிலாக மாற்றுது. அது தானியங்கள் வச்ச பயிற்சிகள், கலர்ஸ், அரோமான்னு சொல்லணும். எதுக்கு ஆண்டவனுக்கு பூ போடுறோம், எதுக்கு வாசனையாக இருக்கிற பூவாக போடுறோம்? காகித பூவையும் போடலாம்ல, ஏன் மல்லிகை பூவாக போடுறோம்? ஏன் அந்த வாசனை எதுக்கு? துர்கைக்கு எதுக்கு நம்ம வந்து அரளிப்பூ போடுறோம்? இந்த மாதிரி இதெல்லாம் அரோமா தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் கலந்து நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்ல போகிறோம். இதெல்லாம் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்து கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையறதுக்கு எல்லாம் வல்ல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயும் வேண்டிக்கிட்டு உங்களிடம் வாழ்த்து பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளத்துடன்.